வாங்க நம்ம ராஜேஸ்வா விளாக்ல இன்றைக்கி வந்து தை கடைசி செவ்வாய் காலையில் பூஜை முடிஞ்சு எங்கள் வீட்டில் பழம் வச்சு தான் கும்பிட்டோம். செவ்வாழை பழம் துளசி செடிக்கும் காலையில் விளக்கு போட்டாச்சு, பத்தி காமிச்சாச்சு. இன்றைக்கி வந்து அஷ்டமி, வராகி அம்மனுக்குமே விளக்கு பற்றி சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாம்பார்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சாம்பார் வச்சு தாளிக்க தான் போகிறேன். மதியானத்துக்குள்ளே சாம்பார் இது வந்து இந்த விசில் போகலை. காலையிலுக்குள்ளே சாம்பார், இட்லி ஒரு தட்டு ஊற்றி வச்சிட்டேன் காலையிலக்கு தற்சமயத்துக்கு வேணுமென்னு. இப்போ கோவக்காய் தான் பொறுக்க போகிறோம். இப்போ வந்து இட்லி வந்து ஒரு தட்டு அவிச்சிட்டேன், அதை வந்து கொடுத்து விட்டாச்சு. அதுக்கு வந்து பொடி வச்சு சாம்பார் இந்த காலையிலுக்குள்ள சாம்பார் வச்சுட்டு மாதிரி அதையும் பொடி வச்சு கொடுத்து விட்டுட்டேன். நேரம் ஆகிட்டு, இது மாதிரி 8:15 ஆகிட்டு. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு கோவக்காய் வந்து நீள நீளமாக வெட்டி ஜிப்ஸ் மாதிரியே போட்டு பொரித்து கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரியே தான் பொரித்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஒன்று டேஸ்ட்டாக இருக்குது. ஆயில் வச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இட்லி தான் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் இந்த இட்லி இதோட. அதுக்கப்புறம் தோசை தான் ஊற்றணும். ஏன்னா நைட்டு இட்லி கொடுத்தவங்களுக்கு இப்போ இட்லி கொடுத்தேன்னா என்னக்கா இட்லியா வருதுன்னு கேட்பாங்க. அப்புறம் இப்போ தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறோம். நேராயிட்டு தக்காளி சட்னி வச்சு சாம்பார், கோவக்காய் பொரியல். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சாப்பாடு வாங்குகிற பசங்கள்லேயே 2 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. அதாவது 2 பேருமே சொல்ல வேண்டான்ட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே என்ன வேலை கிடச்சிருக்குன்னா, IOP பேங்க்கில் வேறு இடத்துல போட்டிருக்காங்க போல இருக்குது. வடக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஆந்திரா, பெங்களூரு அந்த பக்கங்கள் போட்டிருக்காங்க, மகாராஷ்டிரா அந்த பக்கங்கள் வந்து வேலை போட்டிருக்காங்களாம். போஸ்டிங்கு என்ன போஸ்டிங்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக போட்டிருக்காங்க IOP பேங்க்கில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று ஊர்லேருந்து வந்தோடனேயே இந்த நியூஸ் தான் வந்துச்சு எனக்கு. பரவாயில்ல, வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. நான் இல்லை, ஊருக்கு போயிருந்தனால காலையில் ஃபோன் அடிச்சு, நேற்று காலையில் ஃபோன் அடிச்சுருந்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட சாப்பாடு வாங்குகிற பசங்களுக்கு வேலை கிடைக்கி, நம்மளோட சேர்ந்தவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே பேங்க்கில் வேலை கிடச்சிட்டு போஸ்டிங் தான் அங்கிட்டு போட்டிருக்காங்க. பாவம், சரி எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ல. வேலை கிடச்சதே பெரிய விஷயம். இந்த ஆஃப் பண்ணிட்டு அடுத்த உருளைக்கிழங்கு பொரிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என் மகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவுக்கு நல்லா படிக்க வைங்கக்கா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையா, அதை சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏற்கனவே ஸ்டேட் பேங்க்கில் வேலை கிடச்சி போன தம்பியும் அந்த மாதிரி தான் சொன்னாப்புல. அவரும் எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்கன்னு சொன்னாங்களா அந்த தம்பியும். அதாவது அந்த பசங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்படி நிறைய பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்க ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து இத்தனை அண்ணன்கள் இருக்கோம், நாங்கள் எல்லோரும் பார்த்துக்குறோம்க்கா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, அந்த சொல்கிற வார்த்தை வந்து ரொம்ப சொந்தக்காரங்க கூட சொல்ல மாட்டாங்க. என்னை ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. என்னை ரொம்ப ஒதுக்கி வச்சாங்க, ரொம்ப மட்டும் தட்டினாங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த அளவுக்குலேருந்து என்னை கடவுள் இந்த அளவுக்கு வந்து ஒசத்தி இருக்கார். இன்றைக்கி நான் சொந்தமாக நிறைய பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஒரு பொருள் கூட இல்லாமல் தான் இருந்தேன். அந்த அளவுக்கு ஒசத்திட்டார். என் மகளை நானே பார்த்து படிக்க வச்சுருக்கேன். ஆனால் சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், மேலும் மேலும் உயர்றதுக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்களா, போஸ்டிங் போட்டிருக்காங்களா, அடுத்து அதுக்கு மேலே உயர்வாங்க. நல்ல பசங்க. எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் ஆஞ்சியோ பண்ணுறப்ப கூடயே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. பாப்பா ஸ்கூலில் கொண்டு விட்டாங்க, கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க இல்லாதப்பெல்லாம் ஜாமான்கள்லாம் வாங்கி கொண்டாந்து போட்டாங்க. அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. எங்கே இருந்தாலும் வாழணும். வாழ்க வளமுடன். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டுமே என் மகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டுலாம் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களும் சாப்பாடு கொடுக்காங்களா, அவங்களும் அவங்க பொண்ணை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், காலேஜ் விடணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அது டென்ஷன் ஆகும்ல, கொண்டு போய் வண்டி ஓட்டிகிட்டு வர்றது ரோட்டில் பயமாக தானே இருக்கும். அதுவும் காலை நேரத்தில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பார்த்துக்கிறங்க. அவங்களும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க. அவங்களோட உதவியுமே என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறமா நானும் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணேன். ஆட்டோவிலே போக மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் பசங்களே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு இதில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. மத்தியானத்துக்கு வந்து பொரியல் கோவக்காய் பொரியல் தான். வாங்க, கோவக்காவை வட்டமாக வெட்டி வெங்காயம் தேங்காயெலாம் போட்டு பொரிச்சேன். அதுக்கப்புறமா கேரட் பொரியல் வச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் வெண்டைக்காய் பொரியல்.
மத்தியானத்துக்கு பத்தாயிரத்துக்கு இது ஃபுல்லாக வச்சேன். அப்பளம் தான் பொரிக்க போகிறோம். இதில் வந்து புதுசாக திருப்பதி வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ இருக்குது. இங்கே பாருங்கள், பெருசு ஃபோட்டோவாக வருது. பெரிய ஃபோட்டோ தான் வரும், சின்ன ஃபோட்டோலாம் வராது. இந்த குட்டி காலண்டரில் மட்டும்தான் சின்னது வரும். பாருங்கள், இந்த வருஷம் காலண்டரு பாருங்கள். மதுரை போயிருந்தோமா, இந்த ஒரு மீனாட்சி ஃபோட்டோ. இன்றைக்கி தை கடைசி சபா. எங்கள் வீட்டில் வந்து நைட்டுக்கு இது சாயங்காலம் சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி அஷ்டமி வேறு. பாருங்கள், இங்கே பாருங்கள், எங்கள் அக்கா வீட்டில் வந்து எலுமிச்சம்பழம் கொண்டு வந்திருந்தோம்ல, அதை வந்து இன்றைக்கி தை கடைசி செவ்வாய்க்குன்னு இன்றைக்கி எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டிருக்கோம். என் மகா தான் போட்டிருக்காம்மா, சொல்லிட்டேன். இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம தலை மறைச்சிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா படிச்சுன்னு தெரிஞ்சுப்பேன். எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டாச்சு. ஓகேங்க, இன்றைக்கி எங்களோட வேலை இப்படி தான் போணுச்சு. எங்கள் வீட்டில் சமையல் போட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தை கடைசி செவ்வாய் சாமி கும்பிட்டதையும் போட்டாச்சு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.